أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما الجنة الفردوس அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி குரான வேர்ட் பை வேர்டா மீனிங் கத்துக்கிட்டு இருக்கோமோ, ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, தொழுகையில அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஓதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. அதே மாதிரி தொழுகையில துவாக்கள் நம்ம நிறைய ஓதுறோம், சரியா? சோ அதையும் நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங்கா படிச்சுட்டோமாக்கும் நம்ம ஓதையில ஈஸியா இருக்கும். ஸோ தொழுகையில ஆரம்பத்துல துவா இருக்கு, அது ரெண்டு துவா இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹி சொல்லும். ஓகே, இது இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டியதா. நம்ம சும்மா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகை ஆரம்ப துவா. தொழுகையில் அல்லாஹுவை எந்த வார்த்தைகளால் புகழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள். அதையே நாம் ஓத வேண்டும். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம செய்யணும். வேற மாற்றமா செய்யக்கூடாது. அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் இல்ல, அதுக்கு பேர் சித்தியத் ஆயிரும். என்ன அதெல்லாம் அந்த வித்தியத்தை எல்லாம் புது புது நுழைப்பாயிரும். அதெல்லாம் நரகத்துக்கு தான் போய் சேரும், சரியா? சோ ரசூலுல்லாஹி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படிதான் நம்ம தொழுகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக ஆரம்ப தக்பீர் கூறினால் குர்ஆன் வசனங்களை ஓதுவதற்கு முன்னால் சிறிது நேரம் மௌனமாக இருப்பார். அல்லாஹ் அக்பர் கட்டினோட தக்பீர் கட்டிட்டு கொஞ்சம் அமைதியா இருப்பாங்களாம். அப்ப அபூ ஹுரைரா கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் தந்தையும் எங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். தக்பீருக்கும் கிராத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்கல்ல, அதுக்கு இடையில தாங்கள் என்ன ஓதுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். அதுல ரெண்டு துவா இருக்கு. ஒண்ணு இது, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாத் பைன மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம நக்னி மினல் ஹதாயாய கமா யுனக்க சௌபர் அபியது மினல் தன்சி. அல்லாஹும்ம கஸ்லினி மின் ஹதாயாய ஃபிஸ்ஸல்ஜி வல் மாய் வல் பரத். சின்ன சின்னதா நம்ம இது பண்ணுவோம், இப்போ நம்ம படிக்கிற மாதிரியே. ஓகே, எல்லாமே படிக்கிற முறை எல்லாத்தையும் ஒரே முறையில கொண்டு வந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு படிக்கிறது ஈஸி ஆயிடும். ஓகே, நம்ம போட்டு குழப்ப கூடாது, சரியா? அலிப் தேன் அப்படி ஓதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போல கொண்டு போகணும். ஆபாத்தான்னு ஓதுறோம்னா அப்படியே கொண்டு போகணும். புதுசா போய் நினைக்கல, ஐயோ இது வேறையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசும் சரி நம்ம பிரெயினும் சரி அக்செப்ட் பண்ணலாம். ஸோ என்ன நமக்கு தெரிஞ்சிச்சோ அதே வழியிலேயே அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம படிக்க பழக கற்றுக்கிட்டோமாக்கும். ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்த வழிதான், வர வழி இல்லை, சரியா? அந்த முறைப்படி நம்மளோட இது படி நம்ம கொண்டு போனவாக்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங்கா படிச்சோம். இப்ப இதை அதே மாதிரியே படிப்போம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத் பைனி மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம பிளஸ் பாயித் பிளஸ் பைனி பிளஸ் வ பைன பிளஸ் ஹதாயாய. அல்லாஹ்வே, அல்லாஹும்மன்னா அல்லாஹ்வே. பாயித்னா என்னை தூரப்படுத்து. தூரம் அர்த்தம். பாயித் இதுக்கு வெர்பாயிடுச்சு. என்னை தூரப்படுத்து, யாரெல்லாம் என்னை தூரப்படுத்து. என்னத்த பைனி, பைனனா இடையில், பைனினா எனக்கு இடையில், பைனி எனக்கு இடையில், மற்றும் இன்னும் பைனனா இடையில், ஹதாயானா தவறுகள், ஹதாயானா என் தவறுகள், என் தவறுகளை என்னை விட்டும் தூரப்படுத்து. சரியா? என் தவறுகளை என்னை விட்டும் தூரப்படுத்து. எனக்கு அதுக்கு நான் இருக்கேன், என்னோட தவறுகள் நான் செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு, இதை எனக்கு தூரப்படுத்து, என்னை விட்டு தூரமாக்கு அப்படின்னு. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிதான் சொல்லுவாங்க. அப்ப அது சொல்றாங்க, கமா எது போல, கமா பிளஸ் பாயித் பிளஸ் பைன பிளஸ் மஷ்ரிகி வல் மக்ரிபி. கன போல, மான எது, இந்த இடத்துல மா எது போல, தூரமாக்குன்னு சொல்லிட்டோம். யாரெல்லாம் என்னையும் என்னுடைய பாவங்களையும் தூரமாக்குன்னு சொல்லிட்டோம். எது போல, நீ தூரப்படுத்தினாய் இல்லையா, நீ தூரப்படுத்தினாய். எப்படி? பைன இடையில், மஷ்ரிகி அல் மஷ்ரிக் கிழக்கு,
அல் மஷ்ரிக் என்னது கிழக்கு, ஷக்குமாங்க, ஷக்குனா கிழக்கு திசை. என்ன அல் மஷ்ரிக்கி கிழக்கு திசை. வ இன்னும் மஹ்ரிப், மஹ்ரிப் சொல்றது மஹ்ரிப் மேற்கு திசை. ஓகே, அதுதான் மஹ்ரிப் நம்ம சொல்றோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள தூரத்தை போல நீ எப்படி எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே தூரப்படுத்தினியோ, புரியுதா? அதே மாதிரி என்னுடைய பாவத்தை என்னை விட்டு தூரமாக்கிது. ஹவு மச் டிஸ்டன்ஸ் நினைச்சு பாருங்க. கிழக்குக்கு மேற்குக்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன தூரமாக்கிடலான்னு நம்ம துவாசை சொல்றாங்க. புரியுதா? அல்லாஹ்ம பைனி வ பைன ஹதாயா கமா பைன மஷ்ரிகி வல் மக்ரிபி. யா அல்லாஹ், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே நீ ஏற்படுத்திய தூரத்தை போல் எனக்கும் என் தவறுக்கும் இடையே தூரமாக்கி விடலாம். முதல்ல நம்ம இப்ப பாவ மன்னிப்பு கேட்டோம்னு நன்மைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? அதனால இந்த சொல்றாங்க. இதுக்கு பதிலாதான் சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக. இதுதான் ஆதாரபூர்வமான நிறைய ஆதாரம் இருக்கு சின்னமா. ஓகே, இதான் புகாரி நிறைய இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அல்லாஹும்ம ரெண்டாவது லைன் அதே துவாதான். அல்லாஹும்ம நக்னி மின் ஹதாயாய கமா யுனக்கல் சௌப அபியது மின் மின தன்சு. அல்லாஹும்ம நக்கீனி பிளஸ் மின் பிளஸ் ஹதாயா. அல்லாஹ்வே நக்கீனி என்னை தூய்மையாக்கு, என்னை தூய்மைப்படுத்து. எதுல இருந்து? மின் இருந்து, ஹதாயா என்னுடைய தவறுகள் இருந்து என்னை தூய்மைப்படுத்தி விடு. என்னுடைய தவறுகள் இருந்து என்னை தூய்மைப்படுத்துது. எப்படி? கமா கமா பிளஸ் யுனக்க சௌப பிளஸ் அபியத் பிளஸ் மின் பிளஸ் தனஸ் அத்தன்ஸ். எது போல என்னைய தூய்மைப்படுத்து, என்னுடைய தவறுல இருந்து என்னை தூய்மைப்படுத்து. கமா போல, எது போல? கட போல, மான எது போல? யுனக்க நீ தூய்மையாக்கப்படுவது. யுனக்கன்னா தூய்மையாக்கப்படுவது. எத? சௌபுனா ட்ரெஸ், ஆடை. என்ன சௌபு? துணியை எப்படி தூய்மையாக்குறது? அபியத் வெண்மையாக தூய்மையாக்கும்ல. துணி துவைச்சா என்ன பண்ணுவோம்? போய் வெள்ளையாகிற வரை நம்ம தூய்மையாக்கும். வெள்ளையா அபியத் மின தன்ஸ், மின் விட்டு தன்ஸ் அழுக்கு. என்ன என்னது? அழுக்கை விட்டு தூய்மையாக்கி வெள்ளை ஆகும் இல்லையா? அது மாதிரி என் அழுக்குகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி வெள்ளை ஆக்கிறலாம் அப்படின்னு கேட்கிறோம். எவ்வளவு அழகான துவா பார்த்தீங்களா? சும்மா என்னை கழுவுன்னு சொல்ல, வெள்ளை துணி அழுக்கான துணியை துவைச்சா எப்படி வெள்ளை ஆகுமோ அதே மாதிரி என்னுடைய அழுக்கை தூய்மையாக்கப்படுவது போல என்னுடைய தவறுகளை விட்டு என்னை தூய்மையாக்கு. அல்லாஹ்வே வெண்மையான ஆடை அழுக்கை விட்டு தூய்மையாக்கப்படுவது போல என் தவறுகளை விட்டு என்னை நீ தூய்மையாக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து அல்லாஹ் மக்சில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல்மாயி வல்பரத். அல்லாஹும்ம பிளஸ் அக்சில்னி மின் பிளஸ் ஹதாயாய பி பிளஸ் ஜல்ஜி பிளஸ் வா பிளஸ் மாய் பிளஸ் வா பிளஸ் அல்பரத். அல்லாஹ்வே கசல் குசல் சொல்றோம்ல, கழுவுறது, என்ன குளிக்கிறது. என்ன அது கசல் நீ என்னை கழுவு அல்லாஹ். எப்படி? மின் விட்டு, எதை விட்டு? ஹதாயாய என்னுடைய பாவங்களை விட்டு என்னை கழுவி விட்டு. சரியா? எப்படி கழுவணுமா? எதை கொண்டு கழுவணுமா? பி கொண்டு. எதை கொண்டு? பனிக்கட்டியை கொண்டு. மேலும் இன்னும் என்னது? அல்மாய் தண்ணீரை கொண்டு. இன்னும் எப்படிதான்? ஆலங்கட்டியை கொண்டு தண்ணீரை கொண்டு பனிக்கட்டியை கொண்டு என்னை சுத்தமா என்னுடைய பாவம்லாம் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்து சொல்லும் துவாவை தொழுகைய அல்ஹம்து சூரா ஓதிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் என்னது? அறிவிப்பவர் அபூ ஹுரைரா. இது எங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா புகாரி, முஸ்லிம், அஹமத், இப்னு மாஜா, நசை.
இந்த புக்கு எல்லா ஹதீஸ் புக்லயும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு துவாவும் இருக்கு. ஓகே, ஏதாவது ஒரு துவா மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, ஒரு துவா மட்டும் படிங்க. நான் இதான் 2 துவா போட்டுறேன். அப்பதான் நமக்கு என்ன யாரும் கேட்பாங்க இன்னொரு துவா இருக்கே அப்படின்ட்டு. சரியா? அது குரான்லயும் ரெஃபரன்ஸ் ஆகி இருக்கு. சரியா? இது 2வது துவா. இது ஓதலாம் அல்லது அது ஓதலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் ஓதிருக்காங்க, அதுவும் ஓதிருக்காங்க. இந்த துவா முகமது இப்னு மஸ்லமா அவர் அறிவிக்கிறாரு. நசையிலையும் அபுதாவுதுல 2 மட்டும் தான் இது இருக்கு. ஓகே, இது என்னன்னா இன்னி அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுல துவா இருக்கு. குர்ஆனோட ஆயத்தா ஃபர்ஸ்ட் ஆயா. இன்னி வஜ்ஜஹ்து இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல்-அர்தி ஹனீஃபம் வமா அனா மினல் முஸ்ரிகீன் இன்ன சலாத்தி வ நுசூகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிذلك உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்த மாலிக் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. சரியா? இப்ப இதை எப்படி பிரிச்சிருக்காங்க? இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல்-அர்தி ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன். இந்த சேம் ஆயா அண்ணாமல 79ல இருக்கு. ஓகே, இன்னி ஆனா இது ஹதீஸ். இது ஃபுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை சேர்த்து இதெல்லாம் ஓதுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு முன்னாடி. ஓகே, இது ஓதுன அப்புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். ஓகே, அல்லாஹ் அக்பர் கட்டணும்னு இந்த 2ல ஒரு துவா ஓதிட்டு அப்புறம் தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். இன்னி பிளஸ் வஜ்ஜஹ்து பிளஸ் வஜ்ஹிய. இதுவா தண்ணி கிடையாது. வஜ்ஹனா ஃபேஸ், வஜ்ஹனது ஃபேஸ். சோ வாவ திருப்பி பிரிச்சிட வேண்டாம். வஜ்ஹிய இன்னி பிளஸ் வஜ்ஜஹ்து பிளஸ் வஜ்ஹிய பிளஸ் லில்லதி பிளஸ் ஃபத்தர பிளஸ் ஸமாவாதி வல்-அர்தி. நிச்சயமாக இன்னினா இன்னன நிச்சயமாக, இன்னி நிச்சயமாக நான், இன்னா நிச்சயமாக நாம், இன்னக நிச்சயமாக நீ. புரியுதா? சோ இன்னி நிச்சயமாக நான், வஜ்ஜஹ்து திருப்பினேன், என் முகத்தை திருப்பினேன். ஓகே, எப்படி வஜ்ஹிய திருப்பினேன், எதை திருப்பினேன்? என் முகத்தை திருப்பினேன். வஜ்ஜஹ்துனா திருப்புறது. ஓகே, ஆக்சுவலா முகத்தை திருப்புறது தான் இந்த வார்த்தை. சும்மா திருப்புறதுக்கு நிறைய வார்த்தை, வேற வார்த்தைகள் இருக்கு. முகத்தை திருப்புறது தான் இந்த வார்த்தை. சோ என் முகத்தை திருப்பினேன். ஓகே, எங்க லி இக்கு அல்லது எவனுக்காக முகத்தை திருப்பினேன்? ஃபத்தர படைத்தான். எப்படி ஹலக்கவோ அதே மாதிரி அந்த மீனிங் தான் ஃபத்தர. ஃபத்தர படைத்தான். சமாவாத்தி, சமான ஒரு வானம், சமாவாத்தினா 7 வானங்கள், எல்லா வானங்களும். சோ யார் வானங்களை படைத்தானோ வல்-அர்து மற்றும் பூமியை படைத்தானோ அவன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பினேன். தொழுகையில் என்ன சொல்றோம்? யார் பக்கம் நான் முகத்தை திருப்பினேன்னு சொல்லிட்டு சொல்றோம். என்னுடைய முகத்தை யார் வானங்களையும் பூமியையும் படித்தானோ அவன் முன்னாடி திருப்புகிறேன். எப்படி திருப்புறமா? ஹனீஃபா பிளஸ் வ பிளஸ் மா பிளஸ் அனா பிளஸ் மின் பிளஸ் முஷ்ரிகீன். எப்படி திருப்பணுமா? அல்லாஹ் படைத்த இறைவன் வானங்களையும் பூமி படைத்த அல்லாஹ்வின் மீது திருப்புகிறோம். எப்படி பத்துவா? ஹனீஃபா. ஹனீஃபா பத்தி முதல்ல நான் சொல்லியிருக்கேன். முற்றிலும் கட்டுப்பட்டது, இஹ்லாஸோட இருக்குது. சரியா? தூய ஏகத்துவ நம்பிக்கையோட முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இருக்குது. அதுக்கு பேர் ஹனீஃபா. ஹனீஃபாவாக வா. எப்படி ஹனீஃபாவானா? மேலும் வா மற்றும் மா. இங்க இல்லை, இங்க எது கிடையாது, இங்க இல்லை. ஆனா நான் மின் இருந்து முஷ்ரிகீன் இணை வைப்போராக இல்லாமல். ஓகே, யாரையும் அல்லாஹ்வோட இணை வைப்போரா முழுமையாக ஹனீஃபாவாக கட்டுப்பட்டு என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறேன். யார் வானங்களையும் பூமியை படைத்தானோ அவன் பக்கம் திருப்புகிறேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல? சரியா? இணை வைத்தவர்கள் ஒருவனாக நான் இல்லாமலும் முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லீமாகவும் வானங்களையும் பூமியில் படைத்தவனை நோக்கி என் முகத்தை நான் திருப்புகிறேன். இப்படித்தான் இருக்கு. சரியா? நேரம் பண்ண முடியாது, அதனால இப்ப நான் சொல்லித்தரேன்.
இன்னி நிச்சயமா நான் வஜ்ஜஹ்து திருப்பினேன் வச்சிய என் இல்லது எவனுக்கோ லீ பிளஸ் அல்லது அல்லதுதான் எவன் லீதான் இருக்கு. சோ ஃபத்தர அதே மாதிரி மீனிங் தான். படைத்தான் சமாவாதி வான்கள் வல்லது மற்றும் பூமி யார் படைத்தாங்களோ அவன் பக்கம் நான் திருப்பினேன் என கிப்லா நோக்கி தான் திருப்புறோம். ஆனா என்னது அல்லாஹ்வை நோக்கி தான் திருப்புறோம். ஹனீஃபன் எப்படி உள்ள தூய்மையுடன் ஒரு தூய ஏகத்தன்மையுடன் நான் எதையும் நினைவிக்காமல் உள்ள தூய்மையுடன் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறேன். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன பிளஸ் சலாத் பிளஸ் சலாத்தி பிளஸ் வ பிளஸ் நுசுகி பிளஸ் வ பிளஸ் மஹ்யா பிளஸ் மமாத்தி பிளஸ் லி பிளஸ் அல்லாஹ் ரப்பி பிளஸ் ஆலமீன் அல் ஆலமீன். இன்ன நிச்சயமாக சலாத் சலாத்னா தொழுகை, சலாத்தி என் தொழுகை. ஓகே, இன்னும் மற்றும் நுசுக்குனா மற்ற வணக்கங்கள்லாம் இருக்குல்ல, குர்பானி கொடுக்கறது, சக்காத்து கொடுக்கறது, என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மற்ற எதிர வணக்கங்கள் இருக்குல்ல, ஓகே, அந்த உப்ராஹச்சு பண்றது, இந்த வணக்கங்கள் நுசுக்கி. நுசுக்குனா இதர வணக்கங்கள், நுசுக்கி இதர என்னுடைய வணக்கங்களும் என்ன இன்னும் மஹ்யா ஹயாத் ஹயாத் வாழ்க்கை, மஹ்யானா என் வாழ்க்கை, சரியா, மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை. ஹயாத்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இது புது வார்த்தை இல்ல, நல்லா எல்லாரும் தெரிஞ்ச வார்த்தை ஹயாத்து. ஓகே, மீமா போட்டா வாழ்க்கை, ஹயாத்னா லைஃப், மஹ்யான வாழ்க்கை, மமாத் மவுத் சொல்றோம் இல்லையா, மரணம், மமாத்தி என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் யாருக்கு, லில்லாஹி இக்கு யாருக்கே, அல்லாஹ்கே. சோ என்னுடைய சலாத்தும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய இதர வணக்கங்களும் என்னுடைய மரணமும் என்னுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்கே. அல்லாஹ் யாரு, ரப்பல் ஆலமீன். ரப்பனா என்னது, இறைவன். இறைவன் என்னது, எல்லாவற்றையும் படித்து பரிபாலிப்பவன். சரியா, படைப்பவன் மட்டும் இல்ல, அவன் தான் பரபாலிக்க, அவன் தான் ரிஸ்க கொடுக்குறான், அவன் தான் மரணத்தை கொடுக்குறான், அவன் தான் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் கொடுக்குறான். சரியா, சோ படைத்து ரப்புனா படைத்து பரிபாலிப்பவன். ஓகே, சோ இறைவன் நம்ம தமிழ்ல சொல்றோம், ஆனா அதோட முழுமையான மீனிங் வந்து படைத்து பரிபாலிப்பவன். ஓகே, ரப்பில் ஆக்கலும் அழித்தலும் போடுமா, தமிழ்ல இருக்குது ஆக்சுவலா. 3 செய்பவன் தான் இறைவன். யாரு ஆக்கவும் செஞ்சு அழிக்கவும் செஞ்சு அதை படைத்து பரிபாலிப்பனோ அவன் தான் ரப்பில் ஆலமீன். சோ நம்மளோட தொழுகையும் இதர வணக்கங்களும் நம்மளோட மருத்துவம் வாழ்க்கையும் அல்லாஹுக்கே உரியது. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்டா, ரப்பில் ஆலமீன். ஓகே, உலகை அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே. இவ்வளவு அருமையான துவா பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்படிங்க நம்மளுக்கு 10 ஞாபகம் எல்லாம் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு லைன் இருக்கு, லா ஷரீக லஹு வபி ذلك உமிர்து வஅனா மினல் முஸ்லிமீன். லா பிளஸ் ஷரீக பிளஸ் லா பிளஸ் ஹூ பிளஸ் வ பிளஸ் பி பிளஸ் ذلك பிளஸ் உமிர்து பிளஸ் வ பிளஸ் அனா பிளஸ் மின பிளஸ் அல் முஸ்லிமீன். லா இல்லை, ஷரீக திருப்பாதீங்க, ஷரீக்குங்கிறது ஒரே வார்த்தை, நீ இல்ல, ஷரீக்கங்க கம்பெனின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஷரீக்க கம்பெனி கவர்மெண்ட் வந்து தனியா சொல்லுவாங்க. ஷரீக்கன்னா கம்பெனி. இப்ப ஷரீக்கங்கிறது இணை வைக்கிறது, கம்பெனி இணை வைக்கிறது. கம்பெனினா என்னது, இணை தானே, இணை வைக்கிறது. லா ஷரீக இணை வைக்க மாட்டோம். லஹு லா ஹூடா யாரு, அல்லாஹுக்கு, அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டோம். சரியா, இன்னும் மற்றும் பி கொண்டு எதை கொண்டு, உமிர்த்து நான் கட்டளையிடப்பட்டேன். அல்லாஹ் எனக்கு இப்படி கட்டளையிடப்பட்டிருக்க, எப்படி, லா ஷரீக லஹு அப்படின்னு எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்க, எதையும் எனக்கு இணை வைக்காதே அல்லாஹ் என்னை கட்டளையிடப்பட்டிருக்க. சரியா, அல்லாஹ் கட்டளைப்பட்டிருக்க, கட்டளையிட்டுள்ளார். இன்னும் ஆனா நான் மின் அதில் முஸ்லிமீன் நான்
முஸ்லிம் என்னது சலமன்னா கட்டுப்படுதல். ஓகே, சலமன் என்னது முஸ்லிம்னா யாரு கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்கு பேரு. சோ முஸ்லிம் என்னது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு முஸ்லிம் அடிபணிந்தவர் பேர் தான் முஸ்லிம். முஸ்லிம்ல இருந்து ரூட் வேர்ட் என்னது சலமனா கட்டுப்பட்டான். முஸ்லிம் என்ன கட்டுப்பட்டவன் யாருக்கு? அல்லாஹ்க்கு முழுமையாக கட்டுப்பட்டவன். எப்படி? லாசரிக்கலகு, அவன் எதையும் அவனுக்கு இணை வைக்காம அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவன் நானும் ஒருவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்னை ஏவப்பட்டிருக்கா எப்படி? லாசரிக்கலகு, நான் அப்படி கட்டுப்பட்டு நானும் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. புரியுதா? ஆக்சுவலா நம்ம இன்னொரு இடத்துல குரான்ல யார் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருக்கிறேன் தைரியமா எல்லாரும் சொல்றாங்களோ அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யறோம் சொல்லவே பயப்படுறாங்கல்ல. அதனால நம்ம முக்காடு போடாம போறாங்க. சரியா? முக்காடு போட்டா நம்மள முஸ்லீம் சொல்லிடுவாங்க, நம்மள டெரரிஸ்ட் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன், யாரு உண்மையா நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் சொல்லி என்ன விவாதத்து பண்றாங்களோ, அடுத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்யறான். சரியா? அல்லாஹும்ம அந்த மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக. அல்லாஹும்ம பிளஸ் அந்த பிளஸ் அல் மலிக்கு பிளஸ் லா பிளஸ் இலாஹ பிளஸ் இல்லா பிளஸ் அந்த சுப்ஹானக பிளஸ் வ பிளஸ் பி பிளஸ் ஹம்திக. அல்லாஹும்ம அல்லாஹ்வே, அந்த நீயே, ஓகே, அந்த நீ, அல் மலிக் அரசன், நீதான் அரசன். ஓகே, அல்லாஹும்ம அந்த மாலிக், நீதான் அரசன். அல்லாஹ் நீதான் அரசன். ல இல்லை, இலாஹ ல இலாஹனது வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்குரியவன் இல்லை, இல்லா தவிர, லா இலாஹ இல்லல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படின்றது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றோம். இங்க என்ன இருக்கு? லா இலாஹ இல்லா அந்த. அல்லாஹ் முன்னாடி இருக்கிறோம், தொழுகையில அல்லாஹ் முன்னாடி நம்ம பேசுறோம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு படித்த இறைவன் முன்னாடி நம்ம நேரம் பேசுறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். யாரையாவது ஒரு மேனேஜரையோ ஒரு பெரிய ஆளையோ போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு பெர்மிஷன் வேணும் பாரு. அல்லாஹ் பாக்குறதுக்கு நம்ம அல்லாஹ் ஈஸியா நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பக்கத்து நம்ம முசல்லா போட்டு அல்லாஹ் பர்கட்டு அல்லாஹ் முன்னாடி நின்று பேசுறோம். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர எனக்கு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. ஓகே, சுப்ஹானக நீயே தூய்மையானவன், மேலும் பி கொண்டு ஹம்திக்க புகழ் அல்லாஹ்க்கு தான், புகழை உடையவன், புகழுக்குரியவன் நீதான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வே நீயே அதிபதி, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லாத சுப்ஹானக நீ தூய்மையானவன், நீதான் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துபவன், நீனே தூய்மையானவன், எல்லா புகழும் உனக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம இது பண்ணிட்டு என்ன செஞ்சோம்? அடுத்து என்ன ஓதணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு நம்ம அல்ஹம்து சூராவை ஆரம்பிச்சிட்டோம். ஓகே.